எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 65வது ஸ்தோத்திரம். ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத் திரையாச்சிரயன்னு சொல்லும்போது லோகத்ரயாச்சிரயன்னு சொல்லணும். லோகத்ரயாச்சிரய ஆச்சரிய இல்லை, லோகத்ரயாச்சிரய ஆச்சரிய திரயாச்சிரிய அப்படி சொல்லணும். ஆச்சரியன்னு இதில் செய்யக்கூடாது. ஆச்சரியம் கிடையாது. ஆச்சரியன்றது வேற. இது ஆச்சரியம். ஆச்சரியம்னு பேர். ஆச்சரியம்ன்றது ஆயிர். இது ஆச்சரியம். ஆயிச்ரேயம். ஆச்சரியம்னா தாங்கிறது, பேரிங் தான் ஆச்சரியன்றது. சீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனக ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாச்சய. ஸ்ரீ எல்லாத்துலேயுமே ஸ்ரீ கிடையாது. ஸ்ரீ எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 ஸ்ரீ இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள பார்த்துருக்கோம். 8 ஸ்ரீ வருது. எப்படி சொல்லணும்னா, ஸ்ரீதர சொல்லும்போது ஸ்ரீதசீச அப்படி சொல்லணும். ஸ்ரீதஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாச்சிரய அப்படி சொல்லணும். சொல்லும்போது ஸ்ரீதசீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாச்சிரய. அதை கரெக்டாக சொல்லணும். ஸ்ரீதஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாச்சிரய அது சொல்லும்போது அந்த ஸ்ரீயை தடுமாறும். அதை நிறுத்தி கொஞ்சம் மெதுவாக சொன்னீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸ்ரீதன்றது இல்லை, ஸ்ரீதன்றதுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் எல்லாத்துலேயும் ஸ்ரீது எல்லா செல்வங்களும் என்ன கொடுக்கறது. ஸ்ரீதன் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுப்பவர். அடுத்தது ஸ்ரீச சேன்னா மதிப்பிற்குரிய ஒரு பொருள். மதிப்பிற்குரியவர் அப்படின்றது ஒரு பொருள். ஸ்ரீ சேன்னா சரஸ்வதிக்கு நம்ம எழுதுறமே அந்த சரஸ்வதின்றது கூட வேற ஏதாவது சொல்லலாம். சந்திரனுக்கு எழுதுறமே அந்த ஸ்ரீச. முதல்ல ஸ்ரீத, இப்போ ஸ்ரீச. ஸ்ரீன்றது மகாலட்சுமி, சேன்றது மதிப்பிற்குரியவர். மகாலட்சுமியின் மதிப்பிற்குரியவர், நாயகன் பொருள். இது ஸ்ரீச. ஸ்ரீனிவாச அடுத்தது ஸ்ரீ. எல்லா ஸ்ரீக்கெல்லாம் மகாலட்சுமி செல்வம், இது 2 தான் அர்த்தம் வரும். ஸ்ரீன்றது மகாலட்சுமி. இந்த இடத்துல ஸ்ரீனிவாச ஸ்ரீ மகாலட்சுமி. நிவாசம்னா வசிக்கிற இடம். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாக திகழ்பவர். மகாலட்சுமி வாசம் செய்யும் மார்பை உடையவர் அப்படிங்கிறது. ஏன்னா மகாலட்சுமி பெருமாளோட மார்பில் வாசம் பண்றாருன்னு ஒரு இது உண்டு. அது அதனால இதுல ஸ்ரீனிவாசன்றது ஸ்ரீநிவாசம்னு எடுத்துக்கணும். ஸ்ரீநிவாசம். ஸ்ரீன்றது மகாலட்சுமி, நிவாசம்னா வாசம் செய்யற இடம். அதனாலதான் ஸ்ரீனிவாசன் அந்த பேர். ஸ்ரீநிதி, ஸ்ரீன்றது மகாலட்சுமி, நிதினா செல்வம். மகாலட்சுமியே செல்வம் தான். மகாலட்சுமியை செல்வமாக கொண்டவர். மகாலட்சுமியே பெருமாளுக்கு ஒரு செல்வமா. மகாலட்சுமியை செல்வம் தான் மகாலட்சுமியே. ஆனா அந்த மகாலட்சுமியை பெருமாளுக்கு ஒரு செல்வமா. அதுதான் ஸ்ரீநிதி. மகாலட்சுமியே செல்வமாக கொண்டவர். ஸ்ரீ விபாவனக. ஸ்ரீனா மகாலட்சுமி, அதேதான் திருப்பி. விபாவனன்றது வசித்தல். மகாலட்சுமி அதுல முதல்ல ஸ்ரீனிவாசன்றது மகாலட்சுமி வாசம் செய்யும் மார்பு எடுத்தவர் ஸ்ரீனிவாசன். இது ஸ்ரீ விபாவனா வசித்தல். ஸ்ரீனா மகாலட்சுமியின் உள்ளத்தில் வசிப்பவர். அதுல பெருமாளோட மனசுல தாயார் இருந்த மாதிரி, மகாவிஷ்ணு மனசுல மகாலட்சுமி இருக்கிறத சொல்றது, மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்துருக்கிறது. இப்ப இந்த விபாவனன்றது மகாலட்சுமி மனசுல பெருமாள் இருக்காராம். அது ஸ்ரீ விபாவனன்னு அருமையான இது பாருங்க. ஸ்ரீ விபாவனன்றது மகாலட்சுமி மனசுல விபாவனன்னு இருக்கிறது. இதெல்லாம் ஸ்ரீ விபாவனன். மகாலட்சுமியோட மனசுல இவர் இருக்காராம், பெருமாள் இருக்காராம். அது
மகாலட்சுமியின் மனதில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீதர மகாலட்சுமி, ஸ்ரீன்னா மகாலட்சுமி, தரன்னா அதான் அணிந்துக்கிறது. மகாலட்சுமியே தன்னுடைய மார்பில் தரித்துக் கொண்டவர் அர்த்தம். மகாலட்சுமியை தன்னுள் தரித்துக் கொண்டவர் ஸ்ரீதர. ஸ்ரீகர, ஸ்ரீகரன்றதுன்னா ஸ்ரீன்றது சொல்ல தெரியும். கரன்றது கரம்னு நம்ம சொல்றோமே, அதான் கரன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கைன்றது தான் நம்ம தமிழ் வேர்டு. கரன்றது சான்ஸ்கிரிட், ஸ்ரீ கரன்றது கைகள், அதான் சரி. ஸ்ரீனா செல்வம், கைகள், செல்வத்தை அளிக்கும் கைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல ஸ்ரீதர. ஸ்ரேய, ஸ்ரேயன்னா அதாவது ரேயன்னா உயர்ந்தன்னு அர்த்தம். அதான் ரேயான், துணியில வந்து ரேயான்னு சொல்ற பாருங்க, அது அது சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆக்சுவலா ரேயான், ரேயான் இது வருது பாருங்க, இந்த ஃபைபர் இது ரேயான், இந்த ஃபைபர், இந்த த்ரெட் மெட்டீரியல், துணி மெட்டீரியல் வருது இல்லையா, அது என்ன, நைலான் மெட்டீரியல், சாரி ஃபைபர் இல்லை, நைலான், நைலான் மெட்டீரியல் வருதுன்னா ஸ்ரேயான். ஸ்ரேயான்றதான் உயர்ந்த நைலான். அது அந்த சான்ஸ்கிரிட் வேர்டத்தை எடுத்து செலக்ட் பண்ணி தான் அதுக்கு வச்சுருக்காங்க ஸ்ரேயான். ஸ்ரேயன்னா ரேய, ரேய ரேயான், ரேயான் தானே அது பேரு. ரேயன்றது வந்து உயர்ந்தான்னு அர்த்தம். ஸ்ரேயன்னா மிகவும் உயர்ந்த, ஸ்ரேயன்னா மிகவும் உயர்ந்த, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், டாப் மோஸ்ட், அதான் டாப் மோஸ்ட் தான் அது ஸ்ரேயன். மிகவும் உயர்ந்த நிலையை உடையவர், எல்லாருக்கும் எல்லாரையும் உயர்ந்த நிலையில இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்ரேயன். லோகத்ரயாச்சிரிய, லோகன்றது வந்து அதான் பூலோகம். அது வந்து அப்படியே நம்ம திரிலோக ஆச்சரியன்னு படிக்கணும். லோகத்ரயாச்சரியன்றது திரிலோகாச்சரிய, திரிலோக ஆச்சரியன்னு படிக்கணும். அப்படி பண்ணா த்ரீன்னா 3, லோகன்னா 3 உலகம். ஆச்சரியம்னா ஆச்சரியம், ஆச்சரியம் கிடையாது, ஆச்சரியம். ஆச்சரிய ஆச்சரிய, ஆச்சரியம்னா தாங்கிறது, அதுதான் தாங்கிறது. இதுதான் இந்த இடத்துல 3 உலகங்களை, 3 உலக இயக்கங்களிலும் ஆதாரமாக இருப்பவர், 3 உலகங்களையும் தாங்கி இருப்பவர். தாங்கி இருப்பவர்னா கையில் தாங்கி இருக்கிறது இல்லை, 3 உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசியோட அசைவுக்கும் காரணமா இருக்குது. அதுதான் லோகத்ரயாச்சரிய. அது இன்னைக்கு வந்து 612வது ஸ்தோத்திரத்துல எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? 611 வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், நேற்றுக்கு பார்த்தாச்சு. இன்னைக்கு 65வது ஸ்தோத்திரத்துல 612 ஸ்ரீத, 613 ஸ்ரீச, 614 ஸ்ரீனிவாச, 615 ஸ்ரீதி, 616 ஸ்ரீவிபாவன, 617 ஸ்ரீதர, 618 ஸ்ரீகர, 619 ஸ்ரேய, 620 லோகத்ரயாச்சரிய. 612ல இருந்து 620 வரைக்கும் 9 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 65வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 65 ஸ்தோத்திரத்துல 620 திருநாமங்கள் பார்த்துட்டோம். தேங்க்யூ.